பப்பாளி காயை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சைட் டிஷ் செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, அது கூடவே நறுக்கின பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கூடவே கருவேப்பிலை இது சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பப்பாளி மேல் தோலை எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடுசாக அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இதை கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் பைத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இதை வேக வச்சு விடணுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் துருவன தேங்காய் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா சுட சுட சாப்பிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பப்பாளி வச்சு நீங்கள் இதோட டேஸ்ட்டை செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.